சோலோ லிவிங்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 15 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோலோ லிவிங் சீசன் 2 அண்ட் எபிசோட் 15ல தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எது போரா? யாருக்கு எதிரா? ஆமா, நாங்க போர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த டீமன்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு எனிமி அட்டாக் பண்ண போறோம். அவன் இருக்கிறதுலே அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நீங்க தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு மெசேஜ் மேல மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். என்னடா இது மறுபடியும் பார்க்காக்கு நடந்த மட்டுமே நடந்துட்டு இருக்கு. சிஸ்டம் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த மட்டும் பிளாக் பண்ணுது? எனக்கு தெரிஞ்சு இவள்கிட்ட பேசுறதுனால ஏதாச்சும் லீடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். லெவல் அப், இன்ஸ்டன்ட் டஞ்சனு, கொஸ்ட், ரிவால்டு, பெனால்ட்டி இப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே கேம்ல வர மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ பேசிக்கா கேம்ல வில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஸ்டோரி எப்பயுமே இருக்கும். அது மட்டும் ஏதாச்சும் இருக்கும் போல இருக்கு. சரி, யார் அந்த எனிமி அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கேட்பான். அவன் பேர் அப்படின்னு சொல்றப்ப இவன் மயக்க போட்டு விழுந்துருவா. இந்த சிஸ்டத்தால அவனோட பேர் கூட சொல்ல விட முடியல. அண்ட் அந்த அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லா இருந்திருந்தானா எதுக்காக என்னைய அப்படி இல்லைன்னா பூமி எதுக்காக சூஸ் பண்ணிருக்கணும்? எதுக்காக வந்து கான்டாக்ட் பண்ணிருக்கணும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இப்ப இவங்க சண்டை போற டீமனை கண்டுபிடிச்சா போதும், அவன் தான் நமக்கான கீ அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பான். அதே சமயம் இங்க ஒருத்தனோட தடி அவன் கை தனியா பறந்துட்டு இருக்கும். மான்ஸ்டர் வருது, சீக்கிரமா அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானுங்க. இது நார்மல் மான்ஸ்டர் இல் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவன் தலை தனியா பறந்து போயிட்டு இருக்கும். என்ன எவ்வளவுடா இது என்னடா ஹீலரை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுது. இதுக்கு முன்னாடி ஒரு ஈரான் கண்டர் அட்டாக் பண்ணி இருந்துச்சு, அடுத்து ஹீலர் அட்டாக் பண்ணுது. இது நம்மளோட டாக்டிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு அட்டாக் பண்ணுது. என்னால நம்பவே முடியல, இதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒரு மாதிரி பதட்டத்திலே இருப்பானுங்க. ஆமா, நீங்க இப்ப பாக்குற ஃபுட்டேஜ் தான் நம்ம எடுத்தது. இந்த ஆண்ட் வந்து பாதி நாளுக்குள்ளரே இதை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. பட் மேட்ரு என்னன்னா, இது கண்டுபிடிச்ச இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் தள்ளி வேற ஐஸ்லாண்டுக்கு வந்து இருந்துச்சு. அண்ட் எமர்ஜென்சி கால் கொடுத்து எல்லா ஹண்டர்ஸ்க்குமே நன்றி சொல்லணும், ஏன்னா அவங்க தான் வந்து வேகமா வந்திருந்தாங்க. இதனால 4 ஹீராங் ஹண்டரு, ஒரு டிராங் ஹீலரு அண்ட் சீராங் லீடருமே செத்துருக்கானுங்க. ஒருவேளை ஏராங் ஹண்டர் மட்டும் வராம இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வேற மாட்டம் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜின்சால் சொல்லிட்டு இருப்பான். நீ சொல்றத பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டை கொல்றதுக்கு ஒரு ஏராங் ஹண்டர் கண்டிப்பா தேவை போல இருக்கு. ஆமா, அது மட்டும் கிடையாது, இதனால 294 ஹியூமன்ஸ் வந்து செத்துருக்கானுங்க. கிட்டத்தட்ட இதை கொல்றதுக்கு மட்டுமே 108 ஹண்டரை வந்து ஜப்பான் வந்து டிஸ்பாஸ் பண்ணிருக்காங்க, அவங்கள அமுச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நீங்க வந்து இது அதிகம் நினைக்கலாம், பட் பிரச்சனை என்னன்னா இதெல்லாம் பறக்க முடியும், டேஞ்சரை வந்து உணர சென்ஸ் இருக்குது, வேகமா எஸ்கேப் வேற ஆயிடுது. இதனால இவங்க பண்ணது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயமா தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். என்ன இவன் சொல்றத பாத்தியா? ஜப்பான் அப்படிங்கிறது அண்டர்லயே இப்போதைக்கு லீட்ல இருக்க ஒரு நாடு. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு இவ்வளவு கேஷுவலிட்டிஸ் நடந்திருக்குன்னா நம்மள மட்டும் சவுத் கொரியாட்ட வந்து இருந்துச்சுன்னா என்ன மாட்டம் நடக்கும்னு யோசிச்சு பாரு. ஆமா, நீ சொல்றது கரெக்டு. ஜப்பான மாதிரி கொரியாலையுமே நிறைய ஐலாண்ட்லாம் இருக்கு, எல்லாத்தையுமே நம்மளால மானிட்டர் பண்ண முடியாது இல்லையா? இந்த ஆண்ட் ஜேஜே ஐஸ்லாண்ட்ல இருந்து 150 கிலோமீட்டர் தள்ளி இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கு. நீங்க பேசுற மாதிரி கணக்கு பார்த்தோம்னா கொரியால மொக்கோபோ இருக்குல்ல, அங்க வந்திருக்கும் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான் சார், பட் இது வந்து ஆண்ட் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு தேனி மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. கொரியாக்கு இந்த அளவுக்கு மேன் பவர் கிடையாது, ஜப்பான் பண்ண மாட்டோம் இவ்வளோ அண்டர்ஸ் நம்மளால டிஸ்பேச் பண்ண முடியாது. அதே சமயம் ஒருவேளை நம்மளால லோராங்கண்டர்ல இறக்க முடியும்னா கூட ஈராங்கண்டெல்லாம் அமிச்சோம்னா அதுக்குள்ள தீனி மாதிரிடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. இந்த மீட்டிங் அப்படியே முடிஞ்சிருக்கும். நம்ம சேர்மன் மைண்ட்ல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சவுத் கொரியாவுக்கு வந்து இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? ரஷ்யாவா இல்ல சைனாவா? இவங்க 2 பேர்ல யார் நம்மளை காப்பாத்தி இருப்பாங்க? ஏன்னா இவங்க 2 பேர்கிட்டயுமே நிறைய லேண்ட் இருக்கு, அதுக்கேற்ற மட்டும் நிறைய ஹண்டர்ஸுமே இருக்கானுங்க. போன தடவை எஸ்ராங் கேட் ஓப்பன் ஆனப்ப யூஎஸ்ஏ கேட்டோம், பட் அவங்க எதுவுமே ஹெல்ப் பண்ணல. இந்த தடவை என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அப்படியே மண்டைக்குள்ள உடஞ்சிக்கிட்டு இருக்கும். சார், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? சொல்றா. இங்க பாருங்க, நான் முன்னாடியே மீட்டிங்ல சொல்லல, பட் ஒரு டாப் சீக்ரெட்டான ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு, நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா அப்படிமா. என்ன மேட்டர்னா, நம்ம வான் இருக்கால, அவன் வந்து ஜேஜே ஐஸ்லாண்ட் இருக்குல்ல, அதோட ரயில்ல இருந்து கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருப்பான். என்ன நீ சொல்றது உண்மையா? அவன் என்ன பிளான் பண்றான்னு உனக்கு தெரியுதுல? ஆமா சார், நீங்க நினைக்கிறது 100% கரெக்ட். அவன் ஜின்னுக்கு தான் வந்து பிளான் போடுறான். போன தடவை வந்தப்ப நம்ம ஒயிட் டைகர்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருக்கான் போல இருக்கு ரெட் கேட் இன்சிடென்ட்ல, அதை காட்டம் கட்டி அவனோட வந்து டினை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அது மட்டும் இப்ப ப்ராப்ளம் இல்ல சார், வேற ஒரு ப்ரொபோசலும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவான். யாருன்னா ஒரு நேஷனல் லெவல் ஹண்டர் வந்து இப்போதைக்கு ஜின்னுவை தேடி வந்திருக்கான் போல இருக்கு. அவன் யாருன்னா இவன் தான். அப்படியே ஒரு கட்டு. எசில், நீ எந்திரிச்சிட்டியா? ஆமா, இந்த டீமன்ஸ் எல்லாமே ஒத்துமையாவே இருக்க மாட்டீங்களா? உன் ஃப்ரெண்ட் என்ன இப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு பாக்குறப்ப இவளுக்கு ஒரே ஷாக்கா இருக்கும். பிகாஸ் இவளை கொல்றதுக்கு கிட்டத்தட்ட இத்தனை டீமன்ஸ் வந்திருக்கும். என்ன சொல்லுவானா, நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான், டீமன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காதுங்க, எங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கிறதுனால அறிவில் அது எந்த ஒரு டீமனுமே எங்களை வேற மாதிரி தான் பாக்குங்க, நாங்க 2 பேரும் ஒன்னாலாம் இருக்க மாட்டோம், 2 பேர்த்தையும் கொல்ல தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சரி, என்ட்ரி பாஸ்க்கு எவ்வளவு தூரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டும் போவா. இப்போதைக்கு இந்த டீமன் காஸ்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பானுங்க. அப்பா, நான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன்,
எது இதுதான் த்ரோன் ரூமா? ஒருவேளை நான் இங்க சண்டை போட்டு வந்திருந்தேன்னா இப்ப இதுதான் என்னோட பாஸ் ஃபைட் அமைஞ்சிருக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, ஏசில் நீ நீ என்ன காரியம் நீ பண்ணியிருக்க? யார கூட்டிட்டு வந்திருக்க? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? எந்த ஒரு கெஸ்ட் அவனோட ஹோமுக்கு ஆர்மியை கூட்டிட்டு வருவான்? அவன் பின்னாடி பாரு, உன்னால பார்க்க முடியலையா? அவனோட சாடல் ஒளிஞ்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். என்ன தைரியம் இருந்தா இந்த மட்டும் சோல்ஜரை என் வீட்டுக்கு கொண்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுவை சரௌண்டட் பண்ணுவான். இங்க பாருங்க, நான் எசிலுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நீங்க ஒருவேளை என்ட்ரி பாஸ் கொடுத்துட்டீங்கன்னா நான் அமைதியா போயிடுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசணும்னு இவன் ரொம்ப யோசிப்பான். ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி டீமன் கேஸ்ட்ல இவ்வளவு சீக்கிரமா வந்த ஒரே ஆள் இவன் தான். அதே மாதிரி சொல்ல போனா டீமன் நோபிளே ஒரு 20 கிளான் இருக்கான். அந்த 20 கிளான்ல ரேடியர் கிளான் வந்து ஒன் ஆஃப் த வீக்கஸ்டான ஒரு கிளானு. அது மட்டும் கிடையாது, இவன் வல்கன் அண்ட் மீடியஸ் இருக்கானுங்களே, அவங்கள தோக்கடிச்ச மட்டும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க பாரு தம்பி, என்ட்ரி பாஸ் கொடுத்தா நீ அமைதியா போயிருவியா? அதுவும் ரைட்டு தான், பட் எனக்கு இன்னொரு பொருளும் வேணும், நான் இவ்வளவு கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். எசிலுக்கு எங்கெங்க இந்த என்ட்ரி பாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அக்யூரேட்டா தெரியும். லொகேஷனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாவே அடுத்த லெவலில் போயிடலாம், ஃபைனல் பேட்டில பாத்துடலாம் அப்படிங்கறதா இவனோட மைண்டு. இப்பதான் சொல்லுவான், இந்த மாட்டம் நான் வந்து இவளை கைடா தான் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இங்க பாரு தம்பி, உனக்கு ஒரு கைடு என்ட்ரி பாஸ் இது மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலா அவன் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கும்னா, இந்த மட்டும் ஒரு ஹியூமன் கூட பேசுறது எனக்கு வெக்கக்கேடா தான் இருக்குது, பட் அவன் பவர் பார்த்தாலும் எனக்கு சும்மாலாம் தெரியல. இங்க பாருடா, எனக்கு ஒரே ஒரு அசூரன்ஸ் மட்டும் கூட, என் டாக்டருக்கு ஏதாச்சும் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். மான்ஸ்டர் கூட டாக்டர் நர்ஸ்லாம் வரி பண்ணுதுப்பா, ரொம்ப பெரிய விஷயம் தான். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், நான் வந்து எஜில ரொம்ப 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 பாதுகாப்பா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றோன்னா இவன் என்ன பண்ணுவான்னா இதை கொடுத்துருவான், என்ட்ரி பாஸை கொடுத்துருவான். சரிம்மா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கிளம்பவே ஆரம்பிப்பானுங்க. இப்பதான் ஜின்வுக்கு ஒரு நோட்டீஸ் மட்டும் வந்திருக்கும். என்னன்னா இப்ப அவன் பார்ட்டி மெம்பர் மட்டும் ஒருத்தர் சேர்க்கிறாள், அதனால சிஸ்டம் என்ன பண்ணும்னா பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இதை கொடுத்துருக்கோம். இதனால சிஸ்டம் வந்து 2 பேர்த்தையும் எக்ஸ்பீரியன்ஸை டிவைட் பண்ணி கொடுக்கும், பாதி பாதி கொடுக்கும். இங்க பாருமா, நீ வரதுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, பட் எந்த ஒரு சண்டையிலும் நீ இன்டர்ஃபியர் ஆகாத, சண்டையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கைட் மட்டும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவங்க 2 பேருமே அப்படியே போயிட்டு இருப்பானுங்களா. ஆமா, நீ ஏன் குதிரையில வரல? இங்க பாருங்க, பார்ட்டி மெம்பர் மட்டும்தான் இந்த பக்கத்து இந்த போர்ட்டல் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஜின்வு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இது வந்து ஒரு ஆல்கஹால், நீங்க எங்க கிளான்ட்ட பேசின மாதிரியே இந்த கிளான்ட்டு நீங்க பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆக்சுவலா இந்த மாதிரி ஜின்வுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை கேள்விப்பட்டேன், அவன் எங்க இருக்கான், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான், உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நான் மானிட்டர் டிவிஷனில் தான் சார் வேலை செய்கிறேன், பட் அவனை பற்றி எங்களுக்கு பெருசாக இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல, எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்ற லொக்கேஷன் என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா இவனுக்கு கொஞ்சம் காண்டாயிரும். எது நீ சொல்கிறத நம்ப முடியுமா என்னால்? ஆனால் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், கொரியா ஹண்டர் அசோசியேஷன் ஒரு நேஷனல் லெவலில் பகிச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஜின்சோல் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவான். நல்லா தாண்டா நீ பேசுகிற, சரி அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க வந்து இங்கே வரேன்னு சொல்லியிருந்தானாமே, அதை பற்றி என்ன முடிவு எடுத்திருந்தீங்க? நான் அவர்கிட்ட பேசிட்டேன், அவருக்கு எதுவும் வரமாட்டேன், எதுவும் அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னு சொன்னோன்னே, ரைட்டு அதுதான் ரைட்டு, நீங்க வந்து அவனுக்கு அப்ரூவலே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு குண்டை தூக்கி போடுவான். இவன் பேசாதெல்லாம் பார்த்தோம்னா வாங்கி ஏதோ யூஎஸ்ஏல சேர்ந்த மாட்ட பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாட்டு இவனுக்கு கொஞ்சம் காண்டாவே இருக்கும். சரிப்பா, நான் வந்த வேலை நான் நினைச்சதோட சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன், நீங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இவன் அசால்ட்டா பேசிட்டு போயிடுவான். நான் இவன் முன்னாடியே நிக்கிறப்ப என்னோட பவர்லாம் பார்த்தோன்னே இதை சின்ன குழந்தைக்கு சமமாக தான் இருக்குது, இதுதான் இவனோட பவரா, நேஷனல் லெவல்லாம் இப்படிதான் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம குன்னிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏதோ சவுத் கொரியால ஏதோ ஜேஜி வயசுலாண்டாமே, அது ஏதோ பிரச்சனை நான் வேற கேள்விப்பட்டேன், ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படி இருந்தாலும் நீ கூப்பிடாதீங்க, நான் கொஞ்சம் பிஸியா தான் இருப்பேன், ஆனா நீங்க ஹையர் பண்ணீங்கன்னா என்னோட மேட்ரே வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கமா சிரிச்சுக்கிட்டே போவானா. சரி ரைட்டு, பிளேனுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமான்னு சொல்லிட்டு இவன் பாட்டி கிளம்புவான். ஜின்சோல், நீ அவனை பாத்தியா, அவனோட பிரசன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு பாத்தியா, இவனை நம்ம ஜேஜி ஐஸ்லாண்ட கூப்பிடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பானுங்க. சேர்மேன், அதை பத்திலாம் நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க, ஏன்னா ஜப்பான் ஆல்ரெடி பெரிய ஹண்டர் படையை அமைச்சிட்டு இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேனை காட்டுவானுங்க. யா ஆஃப்கோர்ஸ், இப்ப இன்னைக்கு ஜப்பான் வந்து கொரியாவை பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்கு. இதே சமயம் ஜின்வு வந்து இந்த கராசி கிளான் கூட சண்டைக்கு போயிருப்பான், அந்த சண்டையில் நிறைய டீமன் வந்து தோக்கடிச்சிருப்பான். இவன் லெவல் பார்த்தோன்னா 87ல இருக்கும். எப்பா ரொம்ப நாள் கழிச்சு சீக்கிரமாக லெவலப் ஆகுறேன், இவங்கெல்லாம் பெரிய ஆள் இருக்கிறதுனால எனக்கு லெவலப் அப்படியே ரொம்ப வேகமாக நடந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்பயே நம்ம இகரிஸா இருக்கட்டும் டேங்கா இருக்கட்டும் இவங்க 2 பேர் லெவல் அப்படிங்கிறது மேக்ஸுக்கு போயிருக்கும். ஸோ ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம ஜின்னுவுமே பார்த்தோம்னா ப்ரொமோஷன் கொடுத்துருவான், எலைட் நைட்டா போயிருப்பான், அண்ட் அதே சமயம் டேங்க் வந்து நைட்டா போயிருப்பான். இப்போ நம்ம இகரிஸ் வந்து ஒரு எஸ் ரேங்க் ஹண்டருக்கு நேரா இருப்பான், ஓகே, அண்ட் நம்ம டேங்க் வந்து ஏ ரேங்க் ஹண்டர்லேயே ஒரு ஹையன்ல இருப்பானுங்களே அவங்களுக்கு நேரா இருப்பான். ஆமா, நீ இப்படியே சண்டை போட்டு வரீங்களே, எத்தனை கிளான் இது வரைக்கும் தோக்கடிச்சிருங்க? இது 89வது ஃப்ளோரு, உங்க கிளானி சேர்க்காம 9ன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சரி ரைட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், 90வது கிளான் போறப்ப ரொம்ப பார்த்து நடந்துக்கோங்க, அங்க இருக்கலாம் ஹை நோபல் டீமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அவங்களோட லீக் எல்லாம் வேற மாதிரி இருக்கும், ரொம்ப ஆபத்தானவனுங்க.
இங்க பாருமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒருவேளை வீக்கா இருந்திருந்தேன்னா உங்க கிட்ட என்கிட்ட பேசிட்டு இருப்பானுங்களா, சண்டைக்கு வந்திருக்க மாட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொன்னோன்னே இவ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவா. உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமாவே ரேடியட் கிளானை ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொண்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு பேசிட்டு இருப்பான். எது எங்க கிளானையா? எதுக்காக எங்க கிளானை கொண்டு போறீங்க? ஏன்னா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா 2 பேத்துக்கு ரொமான்ஸ் மட்டும் ஆயிரும். ஆக்சுவலா ஜின்னுவா இருக்கான்ல, அதாவது நம்ம தம்பி பையன், அவன் வந்து ஒரு சை டைப்பு, இவளுமே ஒரு சை டைப்பு. ஸோ இவன் வந்து அவளை தங்கச்சி மாதிரி பார்க்குறானா என்ன இல்லைன்னு எதுவும் நமக்கு தெரியல. ஸோ இதோட இந்த சாப்டர் முடிச்சப்போம். ரொம்ப சின்ன சாப்டர் தான். அண்ட் சாரி அபவுட் தட், நான் அந்த ஷார்ட்ஸ்லாம் போட போகிறது இல்லை. ஓகே, ஸோ அந்த வாரம் ஃபுல்லாகவே நான் வீடியோ தான் போட போகிறேன். சின்ன வீடியோ போகிறதுனால நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ எதிர்பார்க்கலாம். ஸோ ஐ லவ் யூ ஸோ மச்.